1,50,000 கிறிஸ்தவ வன்னியர்கள்லாம் அவங்க இருக்கிறதுல பிசியாக இருக்காங்க. கட்டாயமாக அதை அவங்க எம்பிசி பட்டியலில் நாம் சேர்ப்பதற்கு ஏன் அதை நிறைவு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் மாவட்டத்தில் கிறிஸ்தவ வன்னியர்கள்லாம் அவங்க இருக்கிறதுல பிசியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7,00,000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு ஏன் கொடுக்க முடியாது? 1 கோடிக்கு பக்கமாக வன்னியர் சமுதாயம் இருக்கிறது. 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. அதில் ஒரு 7,00,000 பேருக்கு மட்டும் அவங்க எம்பிசியில் இடம் பெறாமல் இருக்காங்க. அதுக்கு கட்டாயமாக அதை அவங்க எம்பிசி பட்டியலில் நாம் சேர்ப்பதற்கு இங்கே முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எம்பிசி பட்டியலில் சேர்த்தால் 1,50,000 கிறிஸ்தவ வன்னியர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் அவர்கள் இன்னும் பிசியாக இருக்கிறார்கள். அதற்கு பல முயற்சிகள் தடங்களாயிருச்சு. நீங்கள் இருக்க காலத்தில் அதை பிடிங்க. நன்றி, வணக்கம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அங்கு முன்னாள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது கிறிஸ்தவ வன்னியரை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். நீங்கள் 5 ஆண்டு காலம் இருந்தீர்கள், ஏன் அதை நிறைவு செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.